இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கௌதம் கம்பீர் மற்றும் சாண்டி ரோட்ஸ் இவங்க வந்து நியூ கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ரிப்போர்ட்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு கைஸ். ஸோ இது வந்து இன்னும் அஃபிஷியலாக மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகலை. மிச்சப்படி ரூமர்ஸ் எல்லாமே ட்ரூ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ கௌதம் கம்பீர் தான் நம்மளை வந்து அடுத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எதில் இருந்தாலும் லீட் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்துட்டு கௌதம் கம்பீர் தான் ஹெட் கோச் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 1 to 2 வீக்கில்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நியூ ஹெட் கோச் வேணும். ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் நம்மளோட கோச் வந்து இப்போ வந்து ஹெட் கோச்சாக கௌதம் கம்பீர் அப்பாயிண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டி ரோட்ஸ், ஸோ இவரும் நம்மளோட ஃபீல்டிங் கோச்சாகவும் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. சாண்டி ரோட்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் கைஸ், ஒரு மேட்சை வந்து ஃபீல்டிங் மூலிமா ஜெயிக்க வச்சுருந்தார் இவரோட கரியரில். ஸோ இப்போ வந்து கோச்சாகவும் நிறைய பேருக்கு நல்ல ஃபீல்டிங், இந்த ஐபிஎல்ல எல்எஸ்டி மாதிரி டீம்லேயே வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி கரெக்டாக கோச்சிங் கொடுத்துருந்தாரு. ஸோ எப்பப்போல்லாம் பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாரோ அப்போயே வந்து சொல்லி கொடுத்து நிறைய இது கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த பிளேயர் தான் கோச் தான் இப்போ சாண்டி ரோட்ஸ். ஸோ இவர் வர்றது ஸோ செம்ம கெயினாக இருக்க போகுது இந்தியாவுக்கு. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, வந்து கௌதம் கம்பீர் இந்தியா டீமை லீட் பண்ணுறாரு, செம்மையாக இருக்க போகுது. ஸோ இவரோட மைண்ட் செட்டே அது மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் இருக்க பிளேயரும் கூட கோச்சும் கூட. ஸோ டபுள் மைண்டட் இருக்கனால இவர் வந்து தான் கரெக்டாக டீம் லீடப் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்ச பிளேயர் தான் கௌதம் கம்பீர். அதுவும் இல்லாமல் இவரோட கரியரில் பிக் மேட்சஸில் செம்மையாக நாக்கு ஆடி கொடுத்துருந்தாரு கைஸ். ஸோ இவரும் வந்து பயங்கரமாக ஆடி கொடுத்துருந்தாரு. எல்லா ஃபைனல்ஸ்லையும் நல்லா நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு தான். ஸோ இவரும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸர் ஃபார் டோனின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா டைமும் நாக் அவுட் மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் கௌதம் கம்பீர். ஸோ இவர் வந்து ஆஸ் அ பிளேயராக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ கோச்சாக இப்போ வந்து கேகேஆரை கப்பும் அங்கேயும் கொடுத்துருக்காரு. ஸோ இதே வந்து தொடராதான்னு பார்ப்போம் இந்தியன் டீமுக்கு. ஸோ இப்போ இந்தியன் டீமுக்கு வந்தார்னா கேகேஆருக்கு இவர் கோச் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதனால் இவர் இனிமேல் வந்துட்டு இந்தியன் டீம் தான் டேரெக்டாக கோச் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வர சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் டெஸ்ட் வேர்ல்ட் கப் வரும் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா டீம் ஜெயிப்போமா ஜெயிக்காதான்னு பார்த்துருவோம். ஸோ இவரோட அக்ரெஷன் மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு நல்லா யூட்டிலைஸ் ஆகும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சது தான் நம்மளோட கௌதம் கம்பீர். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து இந்தியாவோட மென்டராக ஒரு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ரூமர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பாதீங்க, எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் எப்பயும் இந்தியன் டீமுக்கு மென்டராக சான்ஸ்கள் குறைவு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் சென்னை ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்துட்டு மென்டராக தான் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீம் போக சான்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.